ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். மை கார்டன் யூனிட்டில் 7th டே ஆக்டிவிட்டி என்னென்ன அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு வார்ம் அப் ஆக்டிவிட்டியாக லிட்டில் பேர்டி அப்படின்ற சாங்கை ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, இதில் வந்து நம்ம ப்ராக்டிஸிங் ரைட்டிங் டாஸ்க்கு, இது 3 கிளாஸ்க்குமே தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 11, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 21, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 24. அவங்களோட ஒர்க் புக்கில் இந்த பேஜஸ் எல்லாம் எடுக்க சொல்லிவிட்டு அதில் ரீடு மை தாட்ஸ் அப்படின்ற பேஜில் அவங்களுக்கு கார்டன்னு சொன்னோடனே என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அதை வரைய சொல்லணும். இல்லைனா அவங்களுக்கு ரியலாக ஃப்ளவர்ஸோட பெடல்ஸ் எல்லாம் கிடச்சிதுன்னா அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த இடத்துல ஒட்ட சொல்லணும். இதெல்லாம் அவங்க ஒட்டி முடித்த உடனே அவங்களுக்கு அதை பற்றி எழுதுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல அவங்கள எழுத சொல்லணும். இதில் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அந்த பிக்சர் சம்மந்தமான ரிலேட்டடான வேர்ட்ஸை மட்டும் எழுதுனா போதும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அந்த பிக்சர் சம்மந்தமாக அட்லீஸ்ட் 3 சென்டென்ஸாவது எழுத சொல்லணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அந்த பிக்சர் சம்மந்தமாக 5 சென்டென்சஸ் அவங்க எழுதணும். அவங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒர்க் புக்கை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லணும். அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத அவங்க ஃப்ரெண்டை ரீட் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட பிக்சருக்கு ஸ்டார் கொடுக்க சொல்லணும். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, நரேட்டிங் த ஸ்டோரி யா கெட் டுகெதர். இந்த ஸ்டோரிக்கான ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட 79 and 80 வரைக்கும் இருக்கிற பேஜஸில் இருக்குது. ஸோ வேணும்னா அதில் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்: picture cards of mother eagle, baby eagle, crow, parrot, cuckoo, duck, hen. இந்த ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம பேர்ட்ஸோட நேமெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த பேர்ட்ஸோட சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்டை மேக் பண்ண சொல்லணும். ஸோ அவங்கள அந்த ஒவ்வொரு பேர்டும் எப்படி கத்தும், எப்படி சத்தம் போடும் அப்படின்றத செய்ய சொல்லணும். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. லெட் அஸ் see what party it is in the story. இந்த ஸ்டோரியில் என்ன பார்ட்டி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிக்சர் கார்டையும் காமிச்சு அதோட பேர்ட்ஸோட நேம்ஸை நம்ம சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நேம் தெரியல அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லணும். ஒரு 2 ஸ்டூடெண்ட்டை கிளாஸில் முன்னாடி கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட பிக்சர்ஸ் ஆஃப் மதர் ஈகிளையும் பேபி ஈகிளையும் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் திஸ் இஸ் மதர் ஈகிள் அண்ட் திஸ் இஸ் பேபி ஈகிள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவங்கள கிளாஸில் முன்னாடி உட்கார வச்சிடணும். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் லைனில் நிற்க வச்சுட்டு டுடே தேர் இஸ் ஏ கெட் டுகெதர் பார்ட்டி இன் த ஈகிள்ஸ் ஹவுஸ், யூ வில் ஆல்சோ பிகம் பேர்ட்ஸ் அண்ட் கோ டு த பார்ட்டி. ஸோ நீங்கள் வந்து இந்த பார்ட்டிக்கு போகலாம், ஆனால் பேர்ட்ஸை மாறினதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு த பேபி ஈகிள். நீங்கள் வந்து பேபி ஈகிள்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படியே நம்ம சொல்லிவிட்டு டேபிள் மேலே பிக்சர் கார்டை எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணி வச்சிடணும். இப்போது ஒவ்வொரு பிக்சர் கார்டையும் அவங்க எடுத்துக்கிட்டு வந்து பேபி ஈகிள் பக்கத்தில் போய் நிற்கணும். பேபி ஈகிள் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது மதர் ஈகிள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு க்ரோ பிக்சர் கார்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா அவங்க கா கா அப்படின்னு அந்த சவுண்டை மேக் பண்ணணும். மதர் ஈகிளாக ஆக்ட் பண்ணுறவங்க வெல்கம் டு த பார்ட்டி அப்படின்னு சொல்லணும். பேபி ஈகிளாக ஆக்ட் பண்ணுறவங்க ஹாய் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அந்த க்ரோவாக ஆக்ட் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட் ஐ ஆம் அ க்ரோ அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி பேரட்டாக ஆக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து கீ கீ அப்படின்னு சவுண்ட் மேக் பண்ணிக்கிட்டு மதர் ஈகிள் கிட்ட வரணும். மதர் ஈகிள் வெல்கம் டு த பார்ட்டி அப்படின்னு சொல்லணும். பேபி ஈகிள் ஹாய் ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பேரட் ஐ ஆம் அ பேரட் அப்படின்னு ரிப்ளை பண்ணணும். ஸோ இதே மாதிரி குக்கு, ஈகிள், ஹென்னு, இப்படி ஒவ்வொரு பேர்ட்ஸும் அதோட சவுண்டை மேக் பண்ணிக்கிட்டே வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பேர்ட்ஸும் அதோட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மதர் ஈகிள் வந்து வெல்கம் ஆல் லெட் அஸ் என்ஜாய் த டே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எல்லா பேர்ட்ஸும் அதோட சிறகுகளை அடிக்கிற மாதிரி கையை ஷேக் பண்ணிக்கிட்டே ஓ தட்ஸ் எ கிரேட் பார்ட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ இதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம்
79 to 80ல் அந்த பேஜை எடுக்க சொல்லிவிட்டு அந்த பேஜில் இருக்கிற ஒவ்வொரு பேர்ட்ஸையும் திஸ் இஸ் ஏ பேரட், திஸ் இஸ் ஏ ஹென், திஸ் இஸ் ஏ டக் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்கள நம்மளை ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் 7th டே ஆக்டிவிட்டி. See you next video. Thanks for watching.